வணக்கம் செல்லங்களே. மழலைகளுடன் திருக்குறள் என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாங்க இன்றைய திருக்குறளை ஒன்றாக கற்போம். திருக்குறள் 27, அதிகாரம் நீத்தார் பெருமை. சுவையொளி ஊரோசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இதன் எளிய பொருள்: சுவை, ஒளி அதாவது கண் காண்பது, ஊறு அதாவது தொட்டு உணர்வது, ஓசை, நாற்றம் ஆகிய ஐம்புலன்களின் இயல்பை அறிந்து அவற்றை அடக்கி வாழ்பவரையே உலகம் உயர்ந்தவராக மதிக்கும். இச்சொற்களின் பொருள்: சுவை என்றால் நாவால் உணரும் சுவை, ஒளி என்றால் கண்ணால் காணும் உருவம், ஊறு என்றால் உடலால் உணரும் தொடுதல், ஓசை என்றால் காதால் கேட்கும் ஒலி, நாற்றம் என்றால் மூக்கால் உணரும் மனம், ஐந்தின் வகை ஐம்புலன்களின் இயல்பு, தெரிவான் என்றால் நன்கு அறிந்தவன், கட்டு என்றால் உயர்ந்த நிலை அல்லது சிறப்பு. இந்த குறளுக்கு பரிமேலழகர் சுருக்கமான உரை என்னவென்றால், ஐம்புலன்களின் தன்மையை நன்கு அறிந்து அவற்றால் அடிமைப்படாமல் வாழ்பவரே உயர்ந்த அறிவுடையவர், அத்தகையவரையே உலகம் சிறந்தவராக ஏற்றுக்கொள்கின்றது. மழலைகளுக்கான எளிய விளக்கம்: நாம் பார்க்கும் எல்லாவற்றையும் விரும்பக்கூடாது, கேட்கும் எல்லாவற்றையும் நம்பக்கூடாது, சுவையானது என்பதற்காக அளவுக்கு மீறி உண்ணக்கூடாது, நல்லதை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிறுகதை: இனிப்பை விட நல்ல பழக்கம். தமிழ் தாத்தா கபிலன், இளங்கோ, ஔவை, மாதவி நால்வரையும் தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். மேசையில் இனிப்புகள் இருந்தன, அருகில் பழங்களும் இருந்தன. உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்டார். மாதவி இனிப்பை பார்த்தாள், ஔவை பழங்களை பார்த்தாள். கபிலன் சொன்னான், அளவாக சாப்பிட்டால் தான் உடல் நலமாக இருக்கும். இளங்கோவும் அதை ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாத்தா புன்னகைத்து கூறினார், புலன்களை அறிவால் வழி நடத்துபவனே உண்மையான அறிவாளி. இந்த குறளுக்கு ஏற்ப கிராமத்து பழமொழி ஒன்றை பார்ப்போமா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதன் பொருள்: எதையும் அளவோடு செய்வதே நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படை. இன்றைய வாழ்க்கை பாடம்: ஐம்புலன்களையும் நல்ல வழியில் பயன்படுத்தினால் வாழ்க்கை இனிமையாகும். மீண்டும் திருக்குறளை பார்ப்போமா? சுவையொளி ஊரோசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இது குறள் 27. நாளையும் தமிழ் தாத்தாவுடன் இன்னொரு திருக்குறளில் சந்திப்போம்.